வணக்கம். நான் உங்கள் ஜெகந்நாதன். ஈரானுடைய அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்னேற்றம் வரலினா குண்டுவீச்சு நடத்தப்படும் அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிற நிலையில, பாகிஸ்தான்ல நடக்க இருக்கிற பேச்சுவார்த்தையில பிரதிநிதிகள் அனுப்புவதை தவிர வேற வழி இல்ல ஈரானுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப். மேலும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா இறுதியில் ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை பெறும் என்பதில் நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். அமெரிக்கா ஒன்னும் மற்றவங்களுக்கோட சகஜமா பேசிட்டு இருக்குல்ல, அவங்க எல்லாமே வெற்றிகரமா பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டும் மேலும் ஒரு செய்தியில கூறியிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, அமெரிக்காவோட வெற்றி ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்ட்டு ஒரு எக்ஸ் தளத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பேச்சுவார்த்தை முன்னேற்றம் அடைவற மாதிரி இருந்தா நீங்க போரை நிறுத்துவீங்களா அப்படின்னு கேட்டதற்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நான் அது ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒப்பந்தத்தை எட்டுறதுக்கு அதிக நேரம் இல்ல அப்படின்ட்டு சொன்ன ட்ரம்ப் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டினா ஈரான் ஒரு நல்ல நிலைக்கு வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. புதன்கிழமை பாத்தீங்கன்னா முடிய வேண்டிய போர் நிறுத்தம் அந்த 48 மணி நேரமா ரோலர் கோஸ்ட் போல அங்கேயும் இங்கேயும் ஒரு பயங்கரமான போர் நிறுத்தப்படியா இருந்திருக்குது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தூதர்கள் பாகிஸ்தான்ல அரசு அதிகாரிகளை சந்திச்சிட்டு வராங்க. பாகிஸ்தான்ல நடக்கிற பேச்சுவார்த்தையில பக்கத்துல இருக்கிற முக்கியமான ஹோட்டல் எல்லாத்தையும் சீல் வச்சிருக்காங்க. எதுக்குன்னா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அங்க இருக்கிற ஒரு சில பகுதிகளில் எல்லாமே வீரர்கள் அங்கங்கே நிலை நிறுத்தப்பட்டிருக்குது. திருப்பியும் வான்ஸ் மற்றும் காலிஃபாப்பை சந்திப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுந்திருக்குது. அந்த நிலையில டொனால்ட் ட்ரம்ப் ஒரு எக்ஸ் தளத்துல சொன்ன மாதிரி அவரே மீண்டும் வருவாரா அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கு. வெளிப்படையா பார்த்தா அந்த அளவுக்கு எதுவுமே ஒரு நன்றாக தெரியல. ஆனா ஒரு சில தரப்பு பாத்தீங்கன்னா இஸ்லாமாபாத்திற்கு வந்துட்டு அங்கிருந்து நுணுக்கமான ராஜதந்திர செயல்முறை அவங்களோட கண்ணெதிரிலே சிதைந்து போவதா விரும்பல அப்படின்ட்டும் இப்ப நடந்துகிட்டு வர பரபரப்பான தொடர்கள் எல்லாமே திரைக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டு வருவதை சுட்டி காட்டுறதா இருக்குது. ரெண்டு தரப்புமே சில விஷயங்களை விட்டு கொடுத்திருந்தாலும் ரெண்டு பேருமே அவங்களோட வெற்றியை காட்டிக்கொள்ள முடியாத நிலையில இருக்குதுன்னு சொல்லலாம். 2 வார கால போர் நிறுத்தம் புதன்கிழமை அன்னைக்கு முடிவடைஞ்ச நிலையில ஒரு ஒப்பந்தம் எட்டி பார்த்தா ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூடுதல் கால அவசியம் வழங்கும் அப்படின்ட்டு தெரிவிக்கிறாங்க. ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய பரஸ்பர முற்றுகை இருக்கு இல்லைங்களா, அது கடற்படை முற்றுகைகளை நீக்கப்படுவதை நாம பார்க்க முடியுமா, அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது ஒரு முக்கியமான தொடர்பா இருக்கும் அப்படின்ட்டு தெரிய வருது.